ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டிக்கான போஸ்ட் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து 55,700 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மார்க்கெட் 55,600 ரிவைஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் அதை உடச்சிட்டு நல்லா கீழே இறங்கிடுச்சு. 500 பாயிண்ட்ஸ் கீழே போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அதிகமான ட்ரேட் எதுவும் கிடையாது. ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி போகலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மேபி மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ மண்டே அன்னைக்கு இன்னும் கீழே போகுமா, இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் க்ளோஸ் பண்ணி இங்கே வருமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் மார்க்கெட் இதை டச் பண்ணிட்டு அகைன் மேலே புஷ்அப் ஆகுதா, இல்லை இதையும் உடைச்சிட்டு மார்க்கெட் இன்னும் கீழே போகுதான்றது தான் பார்க்கணும். டே டைமில் பார்க்கும்போது மார்க்கெட் இறப்பு வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது. அதை உடைச்சா 55,400 வரையும் கீழே போக சான்சஸ் இருக்குது. எனக்கு மண்டே இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அதை பேஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம அடுத்து நிஃப்டியை பார்க்க போகிறோம். நிஃப்டியும் அதே போல் இன்னைக்கு நல்லா கீழே போயிடுச்சு. 4 நாளாக கண்டினியூட்டாக மேலே போன மார்க்கெட் இன்னைக்கு டோட்டலாக கீழே ஒரே நாளில் கீழே இறங்கிடுச்சு. டோட்டலாக வந்து 2550 24,885 வந்து இறங்கிடுச்சு. ஸோ 150 மார்க்கெட் 150 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிடுச்சு. ஸோ 1 ஹவர் அனலைஸில் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த கேப் அப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ மண்டே அகைன் டவுன் ட்ரெண்ட் போணுச்சுன்னா நமக்கு கரெக்டான லெவலில் வரும்போது ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இங்கேருந்து இன்கேஸ் மார்க்கெட் இங்கேயே ஓப்பன் ஆகி மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் ரீடெஸ்ட் எடுக்கும் போது இங்கே பை பண்ணி நம்ம புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா அப்சைடில் ரீடெஸ்ட் எடுக்கும் போது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்சைடுக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and share.